ஆண்டவர் ஆதாமை பார்த்து சொன்ன காரியம் என்ன? நீங்கள் பலுகி பெருகி என்ன செய்யுங்கள், பூமியை நிரப்புங்கள். அது மாத்திரமல்ல, ஆண்டவர் சொன்ன ஒரு காரியம், நீங்கள் அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளும் பூமியில் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் என்ன செய்யுங்கள், ஆண்டு கொள்ளுங்கள். யோசித்து பாருங்கள், இந்த பூலோகத்துல எங்காவது மிருகங்கள் மனிதனை ஆண்டு கொண்டிருக்கிறதா என்று யோசித்து பாருங்கள். இந்த பரிணாம கொள்கைக்காரர்களுக்கு எப்பேற்பட்ட ஒரு முரட்டாட்டம், எப்பேற்பட்ட ஒரு மூடத்தனம். யானையை நீங்கள் பாருங்கள், எவ்வளவு பெரிய மிருகம் அது. சிங்கத்தை பாருங்கள், கரடி, புலியை பாருங்கள், பெரிய பெரிய மிருகங்கள். ஆனால் மனிதனுக்கு கீழ்ப்பட்டு நடக்கிறது. யானை பாகன் ஒரு சிறு கயிறினால் என்ன செய்திருக்கிறான்? அந்த யானையை கட்டி வைத்திருக்கிறான். அந்த யானை அந்த கயிற்றை என்ன செய்வதில்லை, அறுத்து கொண்டு போவது கிடையாது. அந்த யானையுடைய பலத்தை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், மரத்தையே பிடுங்கி தூர எறியக்கூடிய அந்த சக்தி இருக்கிறது. ஆனால் அந்த சிறு கயிற்றை மாத்திரம் என்ன செய்ய மாட்டேங்கிறது, அறுக்க மாட்டேங்கிறது. காரணம் என்ன? அதற்கு காரணம் என்ன? ஆண்டவர் அவைகளை அத்தனை அறிவுகளோடு, 5 அறிவோடு படைத்திருக்கிறார் என்பதை நாம் படித்திருக்கிறோம். கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, இன்றைக்கு எல்லா மிருக ஜீவ ஜந்துக்கள் மனிதனுக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிறோம். நீங்கள் டிஸ்னி வேர்ல்டில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், ஈவன் திமிங்கலங்கள், பெரிய பெரிய மீன்கள் மனிதன் சொல்வதை கேட்கிறதை பார்க்கும் பொழுது மிகுந்த ஆச்சரியமாக இருக்கிறது. அப்படி என்றால், இந்த பரிசுத்த வேதாகமத்திலே ஆண்டவர் செய்திருக்கிற காரியம், மனிதனை படைத்திருக்கிற காரியம் எவ்வளவு உன்னதமானது. எவ்வளவு இந்த பூலோகத்திலே கோடிக்கணக்கான மனுஷர்கள் இருந்தாலும் அவருடைய ரேகைகள் எல்லாம் வித்தியாசமாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, ஆண்டவர் சொன்ன காரியம் என்ன? நீங்கள் இந்த பூலோகத்தை ஆண்டு கொள்ளுங்கள் என்று மாத்திரம் அவர்கள் சொல்லவில்லை, அவர்களை ஆசீர்வதித்தார். ஆண்டவருடைய காரியம் எப்பொழுதுமே நம்மை ஆசீர்வதிப்பதுதான் அவருடைய திட்டமாக இருக்கிறது. இன்றைக்கு நீங்கள் யோசித்துக் கொள்ளலாம், நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேனே. கர்த்தரிடத்துல வாருங்கள், அவர் என்ன செய்வார்? உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த லூசிபரையும் அவனோடு கூட விழுந்து போன அந்த தூதர்களுக்காக என்ன செய்தார்? 6 நாள் எடுத்து இந்த பூலோகத்தை படைக்கிறார். அதே போலத்தான் நாம் பாவம் செய்த பொழுது நமக்காக என்ன செய்தார்? அவருடைய அன்பை சற்று யோசித்து பாருங்க. அப்பேற்பட்ட மகா அன்புள்ள தேவன் உங்களை ஆசீர்வதிக்க சித்தமுள்ளவராக இருக்கிறார். இந்த 1ஆம் அதிகாரத்தை இதோடு நாம் முடித்துக் கொள்வோம். இதுல முக்கியமான இன்னொரு கருத்தை மாத்திரம் நான் சொல்லி முடிக்க ஆசைப்படுகிறேன். 29வது வசனம் என்ன சொல்லுகிறது? பின்பு தேவன், இதோ பூமியின் மேல் எங்கும் விதை தரும் சகலவித விருட்சங்களையும் உங்களுக்கு கொடுத்தேன், அவைகள் உங்களுக்கு ஆகாரமாய் இருக்க கடவுது. இன்றைக்கு இந்த தானிய வகைகள், இன்னும் கனி மரங்கள் நமக்கு ஆகாரமாக ஆண்டவர் என்ன செய்தார்? கொடுத்திருக்கிறார். மாத்திரமல்ல, நமக்கு மாத்திரமல்ல, 30வது வசனம் சொல்லுகிறது, பூமியில் உள்ள சகல மிருகங்களுக்கும் ஆகாயத்துள்ள சகல பறவைகளுக்கும் பூமியின் மேல் ஊறும் பிராணிகள் எல்லாவற்றிற்கும் பசுமையான சகல பூண்டுகளையும் ஆகாரமாக கொடுத்தேன் என்றார். அது அப்படியே ஆயிற்று. பாருங்களேன், எவ்வளவு அன்புள்ள தேவன். இன்றைக்கு பூமியில் உள்ள மிருகங்கள் எல்லாம் என்ன செய்கிறது? ஆகாரம் உண்ணுகிறது. அதைத்தான் இங்கே வாசிக்கிறோம். ஒன்று மாத்திரம் நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். இந்த பயிர் வகைகளும் பழ வகைகளும் ஆகாரமாக சாப்பிடுகிறவர்களுக்கு அதிகமான நோய்கள் கிடையாது. மிருகங்கள் கூட இந்த பயிர் வகைகளையும் பூண்டு வகைகளையும் சாப்பிடுகிற மிருகங்கள், அவைகள் மனுஷனுக்கு பிரயோஜனமாக இருக்கிறதை நீங்கள் உணர்ந்து கொள்ளலாம். இதுதான் ஆதியாகமத்திலே சொல்லப்பட்டது. இங்கே பரிசுத்த வேதாகம் சொல்லுகிறது, அப்பொழுது தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார்,
அது மிகவும் நன்றாக இருந்தது. சாயங்காலமும் விடியற் காலமும் ஆகி 6ஆம் நாள் ஆயிற்று. கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, இது பாவத்திற்கு முன்பதாக ஆண்டவர் பார்த்த பொழுது எவ்வளவு ஒரு மகிமையாக இருந்தது என்பதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு உங்களை பார்க்கும் பொழுது ஆண்டவர் என்ன யோசிப்பார்? இவன் என்னுடைய பிள்ளை, என்னுடைய வார்த்தைகளை அவன் கேட்டு என்னுடைய வழியிலே நடக்கிறான், அவன் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பான் என்று சொல்லுவாரா? அல்லது என்னுடைய வார்த்தைக்கு விரோதமாக போய்விட்டான் விரோதமாக சொல்லுவாரா? யோசித்து பாருங்கள். பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது, அவர் எல்லாவற்றையும் பார்த்தார், அது மிகவும் நன்றாக இருந்தது. இன்றைக்கும் அப்படித்தான் உங்களை பார்க்க விரும்புகிறார். நீங்கள் அவரிடத்திலே வாருங்கள். ஒருவேளை எத்தனை பிரச்சனைகள், எத்தனை சஞ்சலங்கள் இருந்தாலும் கூட அவர் மகா அன்புள்ளவர் என்பதை மாத்திரம் மறக்காமல் அவரிடத்திலே வாருங்கள். அவர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார். இதனுடைய தொடர்ச்சியை வருகிற காணொளியிலே பார்ப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். கர்த்தர் தாமே உங்களை கொடாக்கொடியாக ஆசீர்வதித்து இந்த பூலோகத்திலே அவருடைய பிள்ளைகளாக உங்களை வாழ வைப்பாராக. ஆமென், ஆமென்.